தரைப்படைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஈரான் 20 வருட பயிற்சியை மொத்தமாக இறக்கி இருக்கக்கூடிய IRGC, ஹோர்முஸ் கடலில் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய கன்னி வெடிகள், அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சியான தகவல், விமானத்திலிருந்து வெளிவந்த பிரத்யேகமான வீடியோ காட்சிகள், சற்று முன் இஸ்ரேலில் இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான வீடியோ காட்சிகள், இரவெல்லாம் பத்தி எறியக்கூடிய இஸ்ரேலுடைய ஒவ்வொரு தெருக்கள், இஸ்ரேலுடைய நெசெக்ட் மெம்பர் அவருடைய வீடுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடும் சேதங்கள், இருளில் மூழ்கக்கூடிய குவைத், கல்ஃப் நியூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஆதாரங்கள், பேச்சுவார்த்தைக்கு முன் வரக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப், ஈரான் வைக்கக்கூடிய அடுத்த கட்ட ஆஃபர்கள், அரபு நாடுகளை ஒன்றிணைத்து அமெரிக்காவுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய ஈரான், இது மாதிரியான பல்வேறுபட்ட செய்திகளை வீடியோ ஆதாரங்களோட பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வீடியோ பார்க்கக்கூடிய 45% மக்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க, மீதி 55% மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்கன்னு சொல்லி யூடியூபோட தரப்புலேருந்து நோட்டிஃபிகேஷன் வரதால யாரெல்லாம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. ஓகே, நேற்று இரவு முழுக்கவே இஸ்ரேலிருந்து பல பிரத்யேகமான வீடியோ காட்சிகள் வந்தது. இஸ்ரேலுடைய முக்கியமான தெருக்கள், அவங்களுடைய நெசெக்ட் மெம்பர்கள் எல்லாருடைய வீடுகளும் தாக்குதல் நடத்தக்கூடிய பல வீடியோ காட்சிகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சர்வதேச அளவில் ஒரு தலைப்பு செய்தி என்னன்னா, இந்த போர் எப்போதான் முடியும், போருக்கான பேச்சுவார்த்தை ரொம்ப மும்முரமாக நடந்துட்டு இருக்குதா அப்படிங்கிற ஒரு செய்தி தான். ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மாதிரியான பைத்தியக்காரத்தனமான கருத்து பேசும்போது இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, சீக்கிரம் போரை நிறுத்துங்கன்னு எனக்கு கெஞ்சுறாங்க அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் இங்கே பேசிக்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம் அப்படி மண்டையில் தட்ட பைத்தியக்கார பையில அப்படின்னு மண்டையில் தட்டுற மாதிரி இப்போ ஈரான் அரசு சார்பில் சொல்லியிருக்காருன்னா, எங்க தரப்புலேருந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தை முன்னெடுப்புக்குமே நாங்கள் முன்வைக்கல, எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படணும், எங்களுடைய டிமாண்ட் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லி ஈரான் அவங்களுடைய விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. இந்த பைத்தியக்கார பையன் சொல்ற மாதிரி நாங்களா வழியாக போய் பேச்சுவார்த்தை நடத்தணும், போரை நிறுத்தணும்னு சொல்லி எந்த கட்டத்துக்குமே நாங்கள் போகலை அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப்போட மூக்க உடைச்சு அனுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்து. நேற்று சாயந்தரம் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வீடியோவில் பேசுறாரு, அவ்வளோதான் போர் நின்றுச்சு, நாங்கள் போரில் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு பைத்தியம் அந்த மாதிரி ஒரு பக்கம் பேசுது. இப்போ இன்னைக்கு ஒரு ஃப்ளைட்டில் இறங்கி வந்து பைத்தியம் இன்னைக்கு புதுசாக ஒரு வீடியோவில் ஒன்று பேசுது, அது அயத்துல்லாவும் நானும் ஒன்றா சேர்ந்து ஹொர்முஸை எங்கள் கண்ட்ரோலில் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பைத்தியம் இது ஒரு பக்கம் பேசிட்டு கிடக்குது. அதனால தான் இன்னைக்கு ஈரானுடைய பல ஊடகங்கள், ஈரானோட மிக முக்கியமான ஊடகங்கள், அரசு தரப்பு அதிகாரிகள் அவங்களுடைய சார்பில் வந்து ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. டொனால்ட் ட்ரம்ப் பேசக்கூடிய வீடியோ, அயத்துல்லாவும் நானும் ஒன்று சேர்ந்து ஹொர்முஸை ஃபுல் கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க ஒரு எடிட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று விடுறாங்க. ஒரு காருக்கு 2 ஸ்டேரிங், ஒரு ஸ்டேரிங் நார்மலாக ஒரு நபர் ஓட்டக்கூடிய ஒரு ஸ்டேரிங்கும், இன்னொரு பக்கம் குழந்தைங்களுடைய அவங்களுடைய விளையாட்டுக்காக வச்சிருப்பாங்க இல்லையா, குழந்தைங்களும் அப்பா பக்கத்தில் உட்காந்து கார் ஓட்டுற மாதிரி இந்த குழந்தைங்க ஒரு பொம்மை ஸ்டேரிங் இருக்கும். இந்த பொம்மை ஸ்டேரிங் நீயும் அயத்துல்லாவுக்கு எதுக்குடா சமம், அவர் உண்மையாலே கார் டிரைவரு, நீ வந்து ஒரு கோமாளி பைய, நீ குழந்தைங்க ஓட்டக்கூடிய இந்த பொம்மை கார் ஓட்டுற பையனி அப்படின்னு சொல்லி இதை கிண்டல் பண்ணக்கூடிய விதத்தில் டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த பைத்தியக்காரத்தனத்தை இன்னைக்கு தொடர்ந்து இவங்க தோல் உரிச்சு காட்டிட்டு இருக்காங்க. ஈரான் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்களுடைய முக்கியமான டிமாண்டு, இப்போ இந்த அளவுக்கு எங்களுடைய உள்கட்டமைப்பு நீ சேதம் ஏற்படுத்தி இருக்கிற, அந்த உள்கட்டமைப்புகளுக்கு நீ இழப்பீடு கொடுத்தாகணும். ஏன்னா போருக்கு நாங்கள் போகல, ரமலான் நோன்பு நாங்கள் வச்சுட்டு இருந்தோம், எங்கள் மேலே போர் நடத்தின நீ தான், எங்களுடைய உச்ச தலைவர்களை கொலை செஞ்ச நீ தான், அப்போ இப்பேற்பட்ட இழப்புகளை ஏற்படுத்தும் போது இதற்கான இழப்பீடு எங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு ஈரான் இது ஒரு முதல் டிமாண்டாக முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க வைக்கிறது என்னன்னா, அமெரிக்கா இஸ்ரேல் செஞ்சது இது ஒரு ஆக்கிரமிப்பு செயல் அப்படின்றாங்க. இது ஒரு ஆக்கிரமிப்பு செயல் அப்படிங்கிறத நீ ஒத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி இதை ஒரு டிமாண்டாக முன்வைக்கிறாங்க. ஹொர்முஸுடைய கண்ட்ரோலோட விஷயத்தில் அதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு எட்டப்படணும். அதே மாதிரி இது மாதிரி எப்போவுமே ஈரானை நீ நினைக்கும் போது ஈரான்கிட்ட சண்டைக்கு வருது, இது மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் இதுக்கு ஒரு முழுமையான தீர்வு எட்டப்படணும். இது மாதிரி போர்னு இல்லாமல் இதுக்கு ஒரு முழுமையான தீர்வு எட்டப்படும் சொல்லி இது மாதிரியான முக்கியமான டிமாண்டை முன்வைக்கிறாங்க. இந்த டிமாண்ட் ஏற்றுக்கொள்ளப்படுற வரைக்கும் நாங்கள் போரை நிறுத்துற மாதிரி இல்லை, நீ பைத்தியக்கார பையன் என்னால் சொல்லிட்டு போ, நாங்கள் போரை நிறுத்துற மாதிரி இல்லை அப்படின்ட்டு ஈரான் இந்த நேரத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. அப்படியே போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைக்கு போனால் கூட அதுக்கு நான் யார்கிட்ட பேசணும் நான் தான் சொல்லுவேன், நீ நினைக்கிற ஆள்கிட்ட நான் பேச முடியாது. இப்போ உன் சார்பில் வந்து விட்காஃபை நீ வர வச்சாலும் சரி, இல்லை உன் மருமையை குஷ்டரோகி இது என்னது உன் மருமையை குஷ்னரை நீ வர வச்சாலும் சரி, உன் இஷ்டத்துக்கெல்லாம் நான் அந்த ஆள்கிட்டலாம் பேச முடியாது. ஏன்னா விட்காஃபோ குஷ்னரோ இவங்க 2 பேரும் டொனால்ட் ட்ரம்ப்புடைய பினாமிகள், அவங்களுடைய அல்லக்கை இவங்க வந்து ஒட்டு மொத்தத்தில் அந்த ஜியோனிச சித்தாந்தத்தில் உள்ளவங்க. அப்போ இப்பேற்பட்ட நபர்கள் இவனுங்க தான் அந்த போரை நடத்துறதுக்கு மிக முக்கியமான பின்புலமாக இருந்துகிட்டு இருக்கிறானுங்க. இவங்களுடைய பல வணிக நோக்கங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு. சமீபத்தில் அமெரிக்காவுடைய அந்த பயங்கரவாத எதிர்ப்பு அமைப்புடைய டைரக்டர் அவர் சமீபத்தில் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனார். அவர் ராஜினாமா பண்ணிட்டு போகும்போது என்ன சொன்னார்னா, இஸ்ரேலுடைய லாபத்துக்காகவும் சில அமெரிக்க லாபிகளுக்காக தான் இந்த போர் நடத்தப்படுது, அமெரிக்க நாட்டோட நலனுக்காக இந்த போர் நடத்தப்படலன்னு சொன்னார் இல்லையா.
அந்த அமெரிக்க லாபி யாருன்னா இவனுங்க தான், இந்த விட்காஃப், குஷ்னர், இவங்க 2 பேருடைய இந்த மாதிரியான இந்த பல நபர்களோட லாபி இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லையா. அதனால இந்த மாதிரி நபர்கள்ட்ட நாங்களே பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தோம்னா துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸை கூட்டுவா, வைஸ் பிரசிடென்ட், அவர்கிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் இந்த அளவுக்கான அவங்களுடைய முன்னெடுப்புகளை தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் திரும்ப ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் சொன்னேன் இல்லையா, அது ஒரு பைத்தியம். அது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பெயர் முதல் தலைப்பில் வரணும், முதல் செய்தியாக தலைப்பு செய்தியில் தன்னுடைய பெயர் வரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை பேசும்போது கூடிய சீக்கிரம் தரைப்படை நாங்கள் உள்ள அனுப்பலான்னு இருக்கோம், நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம், எல்லாம் பண்ணியாச்சு, அடுத்து தரைப்படையாக தரை வழியாக உள்ளே போகிறதா மிச்சம் அப்படின்ட்டு இருக்கிறாரு. ஈரானுடைய IRGC சார்பில் இப்போ சொல்கிறது என்னென்னா, நீ தரைப்படை உள்ளே வராங்கிறல்ல, அதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். தரைப்படைக்கு நாங்கள் இன்றைக்கி நேரத்துக்கு வெயிட் பண்ணல. எங்களுடைய IRGC சார்பில் வந்து தரைப்படைன்னு ஒரு இராணுவ கட்டமைப்பை உருவாக்கி கிட்டத்தட்ட 20 வருஷமாக நாங்கள் இதுக்காக தயாராக இருக்கிறோம். எந்த நேரத்தில் தரைப்படை யார் வேணாலும் வரலாம், அதுக்கான தயாரிப்போட 20 வருஷம் இருக்கும். 20 வருஷம் பயிற்சி எடுத்துருக்கிறோம். அந்த பயிற்சி எங்களுக்கு வீணாவில் 20 வருஷம் பயிற்சி எடுத்து வச்சிருக்கிறோம். 2 தசாப்தங்களாக இதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால வரதா இருந்தால் தாராளமாக வந்துக்கோ. இந்த இடத்துல அமெரிக்க வீரர்களுக்கு நாங்கள் சொல்றது, யாரெல்லாம் தரை வழிப்படையா நீ வரணும்னு நினைக்கிறியோ, உனக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே மெசேஜ் என்னன்னா, கம் க்ளோசர், தைரியம் தான் கிட்டவா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் சொல்றாங்க. சும்மா இல்லப்பா, 20 வருஷம் அதுக்காக ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்து வச்சிருக்கோம், தைரியம் தான் உள்ளவா அப்படின்னு சொல்லி IRGC தரப்புல பேச்சுவார்த்தைனாலும் என்னுடைய டிமாண்ட், அதுக்கான யார்கிட்ட பேசணும் இதுக்கும் நான் தயார், இல்லை நீ தர வழியா வந்து மோதி தான் பார்க்கணும்னா அதுக்கும் நான் தயார் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட விஷயங்களை IRGC தரப்புல இருந்து சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஈரானுடைய சென்ட்ரல் மிலிட்டரி கமாண்ட் ஸ்போக் பர்சன், அவர் அவங்களுடைய ராணுவத்துடைய மத்திய ராணுவ கட்டமைப்புடைய செய்தி தொடர்பாளர், அவர் இப்போ அரபு நாடுகளுக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு பாதுகாப்பான ஒன்றியத்தை உருவாக்கணும், எல்லாருமே சேர்ந்து ராணுவம் சம்பந்தமாகவும் இந்த நாடுகளுடைய பாதுகாப்பு சம்பந்தமாகவும் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஒன்றிய பாதுகாப்பு அமைப்பு ஒன்று உருவாக்கணும். இது இஸ்ரேல், அமெரிக்கா இவங்களுடைய முன்னிலையோ இவங்களுடைய துணையோ இல்லாமல் நம்மளாம் ஒன்று சேர்ந்து உறுதி செய்யணும். நம்முடைய பிராந்தியத்துடைய பாதுகாப்பு எவ்வளோ முக்கியமானது நம்ம தான் புரிஞ்சு நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம தான் தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான தீர்வையுமே சொல்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அரபு நாடுகள் அமெரிக்காவுடைய ஒரு பங்களிப்பையோ அமெரிக்காவுடைய ஆதரவை எதிர்ப்பாங்கன்னா அவன் நம்மளை பாதுகாப்பான் அப்படின்ற ஒரு கட்டமைப்பில் வச்சாங்க. ஆனால் அமெரிக்காவால் உன்னை பாதுகாக்க முடியாது அப்படிங்கிறத அடித்து காமிச்சிட்டு, இப்போ வா இந்த பிராந்தியத்தை பாதுகாக்க நம்ம தான் முக்கியம், நம்ம ஒற்றுமையோடு இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியம், வா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய மிலிட்ரி சர்வீஸ் சார்பில் இருந்து இப்போ ஏற்பட்ட அறிவிப்புகளை அவங்க தொடர்ந்து கொடுத்து அந்த அளவுக்கு அமெரிக்க இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ போர் சம்பந்தமான கள நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நேற்று இரவு முழுக்கவே டெல் அவீவில் பெரிய அளவில் பாதிப்புகளை பார்க்க முடிஞ்சது. அந்த கிளஸ்டர் மிசைல்ஸ் அது மூலயமா ஈரானுடைய அட்டாக், நேற்று வந்து அவங்களுடைய அட்டாக் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 79th வேவ், இந்த 79th வேவை அவங்க அட்டாக் ஆரம்பிக்கும் போது ஒரு பிரத்யேக வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களோட வீடியோ ஒவ்வொரு பாணியில் இருக்கிறத பார்க்க முடியுது. அதில் ஒரு நபர் அவருடைய கையை இப்படி விரிச்சு இப்படி விரிக்கிறாரு, அங்கேருந்து மிசைல் கிளம்புற மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு அவங்களோட வீடியோ பேட்டர்ன் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியுது. இந்த குறிப்பாக இந்த 79th வேவ் அப்படிங்கிறது ஒரு 18 மாத குழந்தைக்காக இந்த ஏவுகணை நாங்கள் ஏவுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்காக ஒரு உறுதிமொழி மாதிரி அந்த வீடியோ அந்த ஏவுகணையை அவங்க ஏவுறாங்க. ஒரு 18 மாத குழந்தை இஸ்ரேல் நடத்திருக்கக்கூடிய தாக்குதலில் அந்த குழந்தை மட்டும்தான் அந்த இடத்துல உயிர் பழைச்சிருக்கு, காயங்களோட உயிர் பழைச்சிருக்குது. ஆனால் அந்த குழந்தையோட குடும்பத்தாரில் ஒருத்தர் கூட உயிரில் இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. ஒரு அனாதையாக்கப்பட்ட நிலைமையில் ஒரு குழந்தை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்குது. இந்த குழந்தைக்காக இந்த ஏவுகணை நாங்கள் ஏவுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய 79th வேவ் அதை ஏவி இருக்கிறாங்க. அந்த கிளஸ்டர் மிசைல்ஸு மற்ற ட்ரோன் மூலயமா இது மூலயமா டெல் அவீவோட பல இடங்களில் பெரிய அளவிலான சேதங்கள் நேற்று பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு கட்டடங்கள் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. தீயணைப்பு படையினர் நல்லா பார்க்கணும். இப்போ காசாவில் இத்தனை நாள் தாக்குதல் நடக்கும் போது ஒரு கட்டட இடிபாடுகள் இருக்கும்போது உள்ள பூந்து உயிரை பணைய வச்சு அந்த இடத்துல போய் காப்பாற்றக்கூடிய காட்சிகள் பார்த்தோம். ஆனால் இங்கே டெல் அவீவில் இஸ்ரேலில் எங்கெல்லாம் மீட்பு படை உள்ளே போகிறாங்களோ ஃபர்ஸ்ட் இவன் பாதுகாப்பாகிறான். உள்ளே போகிறமே ஏதாவது இதை வெடிச்சு சதறிடுமோ இல்லை மண்டையில் ஏதாவது விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்து தான் கிட்ட போகிறான். அந்த வீடியோவில் பார்த்தா நல்லா தெரியும். அவன் எல்லாமே கிட்ட அஞ்சு தான் கிட்ட போகக்கூடிய ஒரு காட்சிகள். அந்த அளவுக்கு இஸ்ரேலுடைய பல தெருக்கள் நேற்று தீப்பிடிச்சு எரியக்கூடிய காட்சிகள், அந்த மிசைல் எங்கேருந்தா வந்து விழுதோ அந்த இடமெல்லாம் பெரிய அளவிலான பள்ளங்கள் விழக்கூடிய ஒரு காட்சிகளும், பல கட்டடங்கள் வெடிச்சு சதறி பல கட்டடங்கள் உருக்குலைஞ்சு போய் ஒரு எலும்பு கூடுகளாக நிற்கக்கூடிய காட்சிகளுமே நேற்று நைட்டு முழுக்கவே இஸ்ரேல் ஒரு தூங்கா இரவா தான் நேற்று இரவு முழுக்கவே அந்த இடத்துல இருந்துகிட்டு இருந்தது. அதே மாதிரி இஸ்ரேலில் நேற்று நைட்டு முழுக்க நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் வந்து அதில் பல தெருக்களுக்கு பின்னாடி இருந்து மக்கள் வீடியோ எடுக்கிறாங்க. அங்கே ஒரு இடத்துல போய் ஒரு அட்டாக் நடக்குதுன்னா பல தூரத்துலேருந்து ஒருத்தர் அதை வீடியோ எடுக்கிறார். ஒரு வீட்டு மொட்டை மாடிலேருந்து எடுக்கிறாருன்னா அங்கேருந்து வானத்தில் கரும்புகைகள் போகுது. அந்த அளவுக்கு அங்கே ஒரு பெரிய அளவில் பாதிப்புகள் பதிவாக இருக்குது அப்படிங்கிறத அந்த தெருவில் எங்கேயோ தூரமாக இருக்கிறவங்களாம் அதை பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு நிகழ்வுகள். அதே மாதிரி இஸ்ரேலுடைய செக்யூரிட்டி இன்ஸ்டிடியூஷன்
லூஸ் மார்ஷல் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெரு, அந்த தெரு முக்கியமான அவங்களோட பாதுகாப்பு கட்டமைப்புக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு தெரு. அந்த தெருவுலையுமே நேற்று டெல்லவியூவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதல். அதே மாதிரி இஸ்ரேலுடைய நெசட் மெம்பர், அவங்களுடைய ஒரு எம்பி, அவருடைய பேர் மெரவ் பென் ஆரி அப்படின்னு சொல்றவர், அவருடைய வீடுலையுமே நேற்று ஒரு அட்டாக் நடந்திருக்கு. கரெக்டாக அவரோட வீட்டில் நடந்திருக்கக்கூடிய அட்டாக். ஆனால் அவர் அந்த நேரத்தில் அவரு பார்லிமெண்ட்ல இருந்திருக்கிறாரு. அவர் வீட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு அட்டாக், அவருடைய வீடுமே பெரிய அளவில் தீப்பத்தி எரிஞ்சு அதை தீயணைப்பு படையினர் அணைக்கக்கூடிய ஒரு காட்சிகளுமே தொடர்ந்து இது இஸ்ரேலுடைய ஊடகங்களே இந்த விஷயங்களை பதிவு செய்கிறாங்க. அந்த அளவுக்கு இஸ்ரேல் முழுக்கவே தொடர்ந்து இது மாதிரியான தாக்குதல்கள், அங்கே இரவு முழுக்க தீ எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி தெஹ்ரானுடைய பகுதியிலுமே சரி, ஈரானில் தெஹ்ரானுடைய பகுதிகளுமே பெரிய அளவிலான இஸ்ரேல் தரப்புலேருந்து நடத்தக்கூடிய தாக்குதலால் தெஹ்ரானுடைய பல கட்டடங்கள் உருக்குலைஞ்சு போய், பல கட்டடங்கள் பொதுமக்கள் வாழக்கூடிய கட்டடங்கள், அந்த கட்டடங்களை ஒட்டுமொத்தமாக செதஞ்சு போயிருக்க அளவுக்கு தெஹ்ரானுடைய பகுதியிலுமே ஈரான்லையுமே பெரிய அளவிலான சேதங்கள். அப்போ போர் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா அந்த 5 நாள் ட்ரம்ப் சைட்லேருந்து ஒரு அறிவிப்பு வந்துச்சு. 5 நாள் வந்து மின்சார கட்டமைப்பை தாக்க மட்டும்தான் சொன்னாங்களே தவிர 5 நாள் போர் நிறுத்தம் கிடையாது. நிறைய பேர் நினைச்சிட்டாங்க 5 நாளைக்கு போரே நிறுத்திட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. 5 நாள் போர் நிறுத்தல, அந்த மின்சார கட்டமைப்பு மேல தாக்குதல் நடத்த மாட்டோம் சொல்லி தான் அந்த 5 நாள் அறிவிச்சிருக்காங்க. அதனால போர் இப்போ வரைக்குமே ரெண்டு தரப்புல நடந்துகிட்டு தான் இருக்குது. இதை இன்னைக்கு இந்த போர் நிக்காம நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் துருக்கி அரசு சார்பில் இருந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இது இஸ்ரேலால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போர், இஸ்ரேலுடைய அவங்களோட சுயலாபத்துக்காக இஸ்ரேலால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு போர். ஆனா இதுக்கு முழு உலகம் இன்னைக்கு விலை கொடுத்துட்டு இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களுடைய ஒரு விலைவாசி உயர்வு, இன்னைக்கு எல்லா பொருளுமே விலைவாசி உயர்வு ஏற்பட்டது. ஒரு ஃப்ளைட் எந்த இடத்துலையுமே நினைச்ச இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அத்தியாவசிய பொருட்களுடைய தட்டுப்பாடு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் இஸ்ரேலால அவங்களுடைய சுயலாபத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட போர் உலக மக்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு விலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இதை சீக்கிரமா ஒரு பேச்சுவார்த்தைக்கு எட்டப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லா உலக தலைவர்கள் ரஷ்யாவோட தரப்புல இருந்து மத்தியஸ்தம் செய்யறதுக்கு நாங்க தயார் அப்படின்ற ரஷ்யாவோட தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆக்சியோஸ் நியூஸ், அமெரிக்காவுடைய பிரபலமான ஒரு ஊடகம், ஆக்சியோஸ் நியூஸ் என்ன சொல்றாங்கன்னா, வியாழக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆக்சியோஸ் நியூஸ் அவங்களுடைய தரப்பு சொல்றாங்க. இது கூட பாகிஸ்தான் வேற உள்ள வந்துட்டாங்க. பேச்சுவார்த்தை வேணும் மத்தியஸ்தம் செய்ய நானும் வரப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் கூப்பிடுறாங்க. அதான் ஓ நாடே என்ன நிலைமையில கிடக்குது, நீ ஓ நாட்டையும் பார்க்க முடியாம கிடக்குற, சிக்கி சீரழிஞ்சு போய் கிடக்குற. இதுல இவரும் தன்னை ஒரு பெரிய ஆளா உள்ள காட்டிக்கிறாராம். பேச்சுவார்த்தை நடத்துற மத்தியஸ்தம் செய்ய நான் கூட வரேன்னா வர அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய தரப்புல இருந்து இந்த அறிவிப்புகளை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய அடுத்த ஒரு செய்தி என்னன்னா, ஹொர்முஸ் கடல் பகுதியில் ஈரான் அரசு சார்பில் டசன் கணக்கான கன்னி வெடிகள் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. டசன் கணக்காக எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியாது, பல கன்னி வெடிகள் பல இடங்கள்ல இருக்குது. அதனாலதான் பல விமானங்கள் எங்கேயுமே நகர முடியாம, பல கப்பல்கள் எங்கேயுமே நகர முடியாத ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய அதிகாரிகள் இன்னைக்கு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த அதிகாரிகள் அடுத்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த மாதிரி ஈரானுடைய ஒரு ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வந்துடும், ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துடலாம், அல்லது அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன விரும்புறாங்களோ அது மாதிரியான ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்தை கொண்டு வந்துடலாம்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும், அணுசக்தி ஒப்பந்தம் இவங்களுடைய விருப்பத்துக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே, இதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது, அங்க எந்த ஒரு சாத்தியமே கிடையாது சொல்லி அமெரிக்க அதிகாரிகள் பேட்டி கொடுத்த விவரங்களை இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்கள், 1-2 இல்ல, எல்லா ஊடகங்களுமே இந்த செய்தியை பார்க்க முடியாது. அங்க ஆட்சி மாற்றத்தை உன்னால கொண்டு வர முடியாது, நீ நினைக்கிற மாதிரி அணுசக்தி ஒப்பந்தத்தை அங்க கொண்டு வர முடியாது. அது இல்லாம ஹொர்முஸ்ல இருக்கக்கூடிய கன்னி வெடிகள், அந்த கன்னி வெடி எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஈரானுடைய அவங்க எந்த அளவுக்கு டஃபா அங்க நின்றுட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு இவங்களுக்கு சரிசமமா அவங்க சண்டை செஞ்சுட்டு இருக்காங்கன்ற விவரத்தை அமெரிக்க ஊடகங்கள் இந்த விஷயத்தை பதிவு செய்யறாங்க. இந்த ஹொர்முஸ் அப்படின்னு சொல்லும் போது கன்னி வெடிகள் இருக்கு, பல கப்பல்கள் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, நேற்று ஈவினிங் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வீடியோ காட்சி. ஹொர்முஸ் வழியா ஒரு விமானம் ஒன்று பறக்குது, ஒரு பேசஞ்சர் ஃபிளைட் தான். அந்த பேசஞ்சர் ஃபிளைட்ல பறக்கக்கூடிய ஒரு பேசஞ்சர் ஒருத்தர் ஃப்ளைட்ல இருந்தே ஹொர்முஸை ஒரு வீடியோ எடுத்திருக்கிறாரு. வீடியோ எடுத்து காட்டும் போது ஹொர்முஸ் முழுக்கவே பல கப்பல்கள் அங்கே தேங்கி கிடக்குது. வரிசையாக அந்த இடத்துல கப்பல்கள் நிற்கக்கூடிய ஒரு காட்சிகள். ஹொர்முஸ் முழுக்க அந்த கப்பல்கள் இருக்கு. இங்கேருந்து வெளியில் போகாமல் எங்கேயுமே நகர முடியாமல் பெரிய அளவில் சிக்கிட்டு இருக்கு. எங்கே நகர்ந்தா எங்கே கன்னி வெடி இருக்குமோ, இருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லி பயத்தில் அந்த கப்பல் அங்கங்கே முடங்கி போய் கிடக்குது அப்படிங்கிற ஒரு விபரத்தை அந்த பேசஞ்சர் ஃப்ளைட்டில் பயணம் செஞ்ச ஒரு பிரயாணி அந்த வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கிறாரு. இந்த வீடியோ இன்னைக்கு சர்வதேச அளவில் பெரிய அளவில் வைரலாக மாறி இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு முழுக்க ஹொர்முஸை ஈரான் அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதால இந்த போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு தீர்வு எட்டப்பட்டால் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய கப்பல்கள் போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சேரும், நம்மளுடைய அத்தியாவசிய பொருட்கள் சரியான முறையில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா உலகளாவிய அளவில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் நிறுவனம் ஷெல், அந்த எண்ணெய் விற்பனையாளர்கள், ஷெல்லுடைய சிஇஓ இப்போ என்ன சொல்றாருன்னா, யூரோப்பில் இந்த மாதம் வரைக்கும் ஓகே, இந்த மாதத்தை நம்ம கடந்துட்டோம், ஏப்ரலில் தொட்டுட்டாலே பெரிய அளவிலான ஆயில் ஷார்ட்டேஜ் ஏற்படும், பெரிய அளவிலான எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும், அது எண்ணெய் மட்டும் இல்லை கேஸோடைய தட்டுப்பாடு ஏற்படும் சொல்லி
ஷெல்லுடைய நிறுவனம் சார்பில் இருந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு பல அத்தியாவசிய பொருட்கள் தடை ஏற்படும் அப்படிங்கிறதால தான் துருக்கி சார்பில் இருந்து அவங்க சரியாக தான் சொன்னாங்க. இஸ்ரேலுடைய போருக்காக, இஸ்ரேலுடைய ஆதாயத்துக்காக நடத்தக்கூடிய இந்த போர்னால உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இன்னைக்கு இப்போ பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த கருத்துக்களை சொல்றாங்க. அதனால போர் நிறுத்தத்துடைய பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்குதுன்னு சொல்லி பல ஊடகங்கள் சொல்றதால இந்த போர் நிறுத்தம் எந்த கட்டத்தில் போய் முடிய போகுது அப்படிங்கிறத முழு உலகமே எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கு. இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.